12வது பகுதி, முதல் மந்திரம். மகவன் மர்த்யம் வா இதம் ஷரீரம் ஆத்தம் மிருத்யுனா ததஸ்ய அம்ருதஸ்ய அஷரீரஸ்ய ஆத்மனஹ அதிஷ்டானம் ஆத்தோ வை சஷரீரக பிரியா பிரியாப்யாம் ந வை சஷரீரஸ்ய சதக பிரியா பிரியயோரபகதிரஸ்தி அஷரீரம் வா வசந்தம் ந பிரியா பிரியே ஸ்பிருஷதக இந்திரன் 101 வருடங்கள் பிரம்மச்சரிய விரதமிருந்து தவம் செய்து பிரஜாபதியிடம் இறுதியில் எந்த அறிவை அடைகின்றானோ அந்த அறிவை பார்க்கின்ற பகுதியில் நாம் இருக்கின்றோம். முதலில் பிரஜாபதி விஸ்வனுடன் அல்லது ஸ்தூல சரீரத்தில் அபிமானத்தை வைக்கின்ற ஜீவனை பிரம்மமாக அறிமுகப்படுத்தினார். அபயம் அமிர்தம் பிரம்ம ஆத்மா அக்ஷினி திருஷ்யதே என்ற பகுதியில். அப்பொழுது இந்திரன் ஸ்தூல சரீரத்தை ஆத்மா என்று புரிந்து கொண்டு, பிறகு சித்தசுத்தி இருந்த காரணத்தினால் அந்த அறிவில் சந்தேகம் ஏற்பட்டு இது ஆத்மா அல்ல என்று மீண்டும் குருவை அணுகி, பிறகு அடுத்ததாக தைஜசனை அறிமுகப்படுத்தி தைஜசன் ஆத்மா பிரம்ம என்று கூறினார். பிறகு மீண்டும் தவம் செய்து தைஜசனும் அல்ல என்று புரிந்து பிராக்ஞனிடம் வந்தான். பிறகு அந்த பிராக்ஞனும் ஆத்மா அல்ல என்ற நிலையில் இந்த 12வது பகுதி ஆரம்பிக்கின்றது. இதில் சில பகுதிகளை பார்த்துள்ளோம். அதை சுருக்கமாக ஞாபகப்படுத்தி கொண்டு பிறகு தொடரலாம். இந்த பகுதியில் 3 ஷரீரத்தையும் நீக்கிய ஆத்ம தத்துவம் கூறப்பட்டு பல கருத்துக்கள் இந்த 12வது பகுதியில் இருக்கின்றது. இந்த முதல் மந்திரத்தில் முதலில் நாம் பார்த்த கருத்து ஷரீரத்தினுடைய சொரூபம். நாம் ஏற்கனவே பார்த்து முடித்தது ஷரீர சொரூபம். இங்கு உடலினுடைய சொரூபமாக என்ன சொல்கின்றார்? மகவன் மர்த்யம் வா இதம் ஷரீரம். மர்த்யம் வை இதம் ஷரீரம். இந்த ஷரீரம், இந்த உடல் மர்த்தியம். மர்த்தியம் என்றால் மரண யோக்கியம். பிறகு மேலும் கூறுகின்றார் ஆத்தம் மிருத்யுனா. மிருத்யுனா என்றால் மரணத்தினால், ஆத்தம் என்றால் கிரஸ்தம், பிடிக்கப்பட்டுள்ளது, வியாபிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இந்த உடல் மர்த்தியம் என்று சொல்லிவிட்டார். பிறகு எதற்கு மீண்டும் மரணத்தினுடைய வாயில் இருக்கின்றது என்று சொல்ல வேண்டும் என்றால், இந்த உடல் மாறாமல் இருந்து திடீரென்று மரணத்தை அடைவதில்லை. ஒவ்வொரு க்ஷணமும் மரணத்தை அடைந்து கொண்டே இருக்கின்றது. எல்லோருக்கும் மரண பயம் இருக்கின்றது. உண்மையில் அது அவித்யாவினுடைய காரியம்தான். நாம் எதை கண்டு பயப்பட வேண்டும்? புதிதாக ஒன்றை கண்டால் பயப்பட வேண்டும். அனுபவம் இல்லாத ஒன்றை அனுபவித்தால் பயப்படலாம். ஆனால் மரணத்தை நாம் அனுபவித்து கொண்டே இருக்கின்றோம்.
இருந்தாலும் மரணத்தை கண்டு நமக்கு பயம் என்றால் மரணம் என்ற தத்துவம் புரியவில்லை என்று பொருள். இங்கு மிருத்யுனா ஆத்தம் என்றால் எல்லா காலத்திலும் மரணம் அடைந்து கொண்டே இருக்கின்றது. இவ்விதம் ஷரீரத்தினுடைய சொரூபம் மர்த்தியம், அதாவது வினாஷி, பிறகு விகாரி. விகாரி என்றால் மாறிக்கொண்டே இருக்கின்றது, வினாஷி என்றால் முழுமையாக அழிந்து விடுகின்றது. இது முதல் கருத்து நாம் பார்த்தது இந்த மந்திரத்தில். இதம் ஷரீரம் மர்த்தியம் மிருத்யுனா ஆத்தம். இந்த ஷரீரமானது மரணத்திற்கு உட்பட்டது, எல்லா காலத்திலும் மரணம் அடைந்து கொண்டே இருக்கின்றது. அதாவது இந்த 3 ஷரீரங்களில் ஸ்தூல சரீரமும் சூக்ஷ்ம சரீரமும் விகாரத்தை அடைந்து கொண்டும் விநாசத்திற்கு உட்பட்டதாக இருக்கின்றது. இனி அடுத்த 2வது கருத்தாக நாம் பார்த்து முடித்தது ததஸ்ய அமிர்தஸ்ய அஷரீரஸ்ய ஆத்மனக அதிஷ்டானம். இதில் ஆத்மஸ்வரூபம் 2வது கருத்து. தது ஷரீரம், இந்த உடல், அமிர்தஸ்ய அஷரீரஸ்ய ஆத்மனக. இங்கு ஆத்மாவுக்கு 2 சொரூபம் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒன்று அமிர்தஸ்ய, அங்கு மர்த்தியம் என்று சொல்வதற்கு எதிர்ச்சொல் அமிர்தம், மரணமடையாத, அதாவது விகாரத்தையும் விநாசத்தையும் அடையாத. பிறகு இங்கு நமக்கு முக்கியமாக விசாரத்தில் எடுத்துக்கொள்கின்ற சொல் அஷரீரஸ்ய, ஷரீரமற்ற, உடலற்ற, அவயவங்களற்ற, ஆத்மனக, ஆத்மாவினுடைய. அதாவது ஆத்மா உடலற்றது, மரணமற்றது. இது ஆத்மாவினுடைய சொரூபம். அதையும் நாம் பார்த்து முடித்தோம். பிறகு அடுத்த விசாரம் அதிஷ்டானம் என்கின்ற சொல். இந்த சொல்லினுடைய விளக்கத்தை தான் நாம் இனி மேற்கொண்டு பார்க்க வேண்டும். இது இந்த மந்திரத்தில் வருகின்ற 3வது கருத்து. இந்த 3வது கருத்து என்னவென்றால் ஆத்ம ஷரீர சம்பந்தம். இப்படிப்பட்ட ஷரீரத்திற்கும் இப்படிப்பட்ட ஆத்மாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கின்றது? இப்போ முதல் கருத்து ஷரீரஸ்வரூபம், 2வது கருத்து ஆத்மஸ்வரூபம், 3வது கருத்து ஆத்ம ஷரீர சம்பந்தம். என்ன சம்பந்தம் ஆத்மாவுக்கும் ஷரீரத்திற்கும் என்றால் சத்திய மித்யா சம்பந்தம். சத்தியமான ஒரு பொருளுக்கும் மித்யாவான ஒரு பொருளுக்கும் என்ன சம்பந்தமோ அந்த சம்பந்தம். அது எப்படி நமக்கு தெரிகின்றது? சத்திய மித்யா சம்பந்தம் ஆத்மாவுக்கும் உடலுக்கும் இருக்கின்றது என்றால் ஆத்மாவினுடைய சொரூபத்தையும் ஷரீரத்தினுடைய சொரூபத்தையும் பார்த்தால் இப்படிப்பட்ட சொரூபத்தையுடைய ஷரீரமும் இப்படிப்பட்ட சொரூபத்தையுடைய ஆத்மாவுக்கும் இந்த சம்பந்தத்தை தவிர வேறு சம்பந்தம் இருக்க முடியாது. ஷரீரத்தினுடைய சொரூபம் என்ன என்றால் வினாஷி. குறிப்பாக இந்த இடத்தில் நமக்கு தேவை விகாரி, விகாரத்தை மாற்றத்தை அடைகின்றது, பிறகு நாசத்தையும் அடைகின்றது. ஆத்மாவினுடைய சொரூபம் அஷரீரம், ஷரீரமற்றது, பிறகு அவிநாசி. இங்கு அமிர்தம் என்ற சொல்லினால் குறிக்கப்பட்டுள்ளது. அமிர்தம் என்றால் மரணமற்றது. இப்பொழுது மரணத்துடன் கூடியதும் மரணமற்றதும் எந்த விதத்தில் சேர முடியும்? காய்ந்த பூமியும் நீரும் சேர்ந்திருக்கின்றது என்றால், தண்ணீரும் பிறகு காய்ந்த பூமியும் வறண்ட பூமியும் சேர்ந்திருக்கிறது என்றால் எப்படிப்பட்ட சேர்க்கையாக இருக்க முடியும் என்றால், அது காணல் நீராகவும் மறுபூமியாகவும் வறண்ட பூமியாகவும் சேர்ந்திருக்கிறது என்றால் இரண்டுக்கும் சத்தியமித்யா சம்பந்தம். மரணமற்றதும்
மரணத்திற்கு வராத ஆத்மாவும் சேர்ந்துள்ளது என்றால் சத்திய மித்யா சம்பந்தம். அந்த சம்பந்தத்தை தான் விளக்குகின்றது அதிஷ்டானம் என்கின்ற சொல். இப்போ மூன்றாவது கருத்து ஆத்ம ஷரீர சம்பந்தம். பொதுவாக ஆத்மா அதிஷ்டானம், ஆதாரம், ஷரீரம் அதன் மீது ஏற்றி வைக்கப்பட்டது என்று சொல்வோம். எப்படி கயிறானது அதிஷ்டானம், பாம்பானது அதன் மீது ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. பூமியானது அதிஷ்டானம், நீரானது அதன் மீது ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது என்று சாதாரணமாக சொல்வோம். ஆனால் இந்த இடத்தில் ஏற்றி வைக்கப்பட்ட இந்த ஷரீரம் அதிஷ்டானம் என்று அழைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அதிஷ்டானம் என்ற சொல் உடலை குறிக்கின்றது, ஆத்மாவினுடைய லட்சணம் அல்ல. இப்போ இங்கு உபனிஷத் பிரஜாபதி எப்படி கூறியிருக்கின்றார்? ஆத்மாவினுடைய அதிஷ்டானம் ஷரீரம். உடலற்ற மரணமற்ற ஆத்மாவுக்கு அதிஷ்டானமாக இருப்பது ஷரீரம் என்று சொல்லி இருக்கின்றார். ஆகவே இங்கு அதிஷ்டானம் என்ற சொல்லுக்கு சாதாரணமாக நாம் புரிந்து கொண்ட அர்த்தம் அல்ல. அந்த காரணத்தினால்தான் சங்கரர் இந்த இடத்தில் 3 அர்த்தம் கொடுக்கின்றார். அதிஷ்டானம்ங்கிற சொல்லுக்கு 3 பொருள் கொடுக்கின்றார். இப்பொழுது நாம் ஒவ்வொன்றாக பார்க்க போகின்றோம். அதிஷ்டானம் என்றால் என்ன? முதல் பொருள் ஆத்மனக. ஆத்மனகன்னு இங்கு ஏற்கனவே இருக்கின்றது. ஆத்மனக ஆத்மாவினுடைய. ஒரு வார்த்தையை சேர்த்தி கொள்ள வேண்டும், போகஸ்ய. ஆத்மாவினுடைய போகத்திற்கு அதிஷ்டானம் என்றால் ஆஸ்ரயம். ஆஸ்ரயம் என்றால் வெளிப்படுத்துகின்ற இடம், அங்கு இருப்பிடம். ஆஸ்ரயம் என்றால் அங்கு இருந்து ஆத்மாவினுடைய போகத்திற்கான இடம். எப்படி என்றால், இந்த ஸ்தூல சரீரமானது இந்த உலகத்தை அனுபவிக்கின்றது. எப்படி அனுபவிக்கின்றது? ஸ்தூல சரீரம் ஜடம். இந்த உலகத்தை அனுபவிப்பது உண்மையில் நம்முடைய சேதனமான சூக்ஷ்ம சரீரம்தான். நம்முடைய சூக்ஷ்ம சரீரம் மனம் இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டுமென்றால் இந்த ஸ்தூல சரீரத்தை சார்ந்து ஸ்தூல சரீரத்திற்குள் இருந்து ஆசிரியமாக கொண்டு அனுபவிக்கின்றது. அதனால்தான் இறந்ததற்கு பிறகும் கூட நாம் வேறு லோகத்திற்கு செல்ல வேண்டுமென்றால் வேறு அதற்கு தகுந்த சரீரத்தை சூக்ஷ்ம சரீரம் எடுத்துக்கொள்கின்றது. வெறும் சூக்ஷ்ம சரீரம் மட்டும் எதையும் அனுபவிக்க முடியாது. எப்படி சூக்ஷ்ம சரீரம் ஸ்தூல சரீரத்தை ஆசிரியமாக கொண்டு இந்த உலகத்தை அனுபவிக்கின்றதோ, அதே போல ஆத்மா இந்த உலகத்தை அனுபவிக்க சூக்ஷ்ம சரீரத்தையும் அதன் மூலமாக ஸ்தூல சரீரத்தையும் ஆசிரியமாக கொண்டுள்ளது. அப்போ இந்த சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கு என்ன சம்பந்தம் என்றால், இந்த ஆத்மா இந்த உடலை இந்த உலகத்தை அனுபவிக்க ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றது. இப்போ இங்கு சொல்லப்படுகின்ற முதல் பொருள், இந்த உடல் ஆத்மாவுக்கு கருவி, இன்ஸ்ட்ருமெண்ட். அதிஷ்டானம் என்றால் இந்த உடல் ஒரு கருவியாக விளங்குகின்றது. எதற்கு? இந்த ஆத்மாவுக்கு. பிறகு நமக்கு இந்த இடத்துல சந்தேகமெல்லாம் வரலாம். சிந்தித்தால், ஆத்மாதான் அகர்த்தா அபோக்தா என்றால் ஆத்மா சிதாபாச ரூபமாக இருந்து இந்த உலகத்தை அனுபவிக்க இந்த உடல் கருவியாக இருக்கின்றது. இப்போ ஆத்மாவுக்கு என்றால் இந்த இடத்தில் சிதாபாச ரூபமாக இருக்கின்ற ஆத்மாவுக்கு. இந்த சிதாபாசம் முக்கிய ஆத்மாவிடமிருந்து வேறுபடுவதில்லை. ஆகவே இங்கு பிரஜாபதி முக்கிய ஆத்மா சிதாபாச ரூபமாக இருந்து இந்த உலகத்தை அனுபவிக்க கருவியாக விளங்குவது இந்த சரீரம். இப்போ இந்த உடலில் இருந்து கொண்டு இந்த ஆத்மா இந்த உலகத்தை அனுபவிக்கின்றது. உடல் உலகத்தை அனுபவிக்க ஒரு ஆதாரம்.
இது முதல் கருத்து. இனி இரண்டாவது பொருள், இதுவும் ஓரளவு அதே பொருளையொட்டி வருகின்றது. ஜீவரூபேன, ஜீவரூபனாக இருந்து கொண்டு இந்த உடலில் பிரவேசத்தை செய்து, பிரவிஷ்ய ஜீவரூபேன பிரவிஷ்ய, ஜீவரூபமாக இருந்து இந்த உடலில் பிரவேசத்தை செய்து, அதிதிஷ்டதி இது அதிஷ்டானம். அதிதிஷ்டதி என்றால் தலைவனாக விளங்குகின்றது, ராஜாவாக விளங்குகின்றது. ஆத்மா தலைவனாக விளங்குகின்ற இருப்பிடம், அதான் இதனுடைய இரண்டாவது பொருள். ஆத்மா தலைவனாக விளங்க இருப்பிடமாக இருப்பது ஷரீரம். ஒரு ராஜா என்று சொன்னால், அரசன் என்று சொல்லிவிட்டால் உடனே எதை கேட்போம்? எந்த ராஜ்யத்திற்கு அரசன்னு கேட்போம். இந்த ராஜ்யத்திற்கு அவர் அரசர், அவர் இந்த இடத்திலிருந்து இந்த ராஜ்யத்தை அவர் ஆட்சி செய்கின்றார். அதுபோல இந்த உடலில் தலைவனாக விளங்குகின்றது. இப்போ இந்த உடல் என்றால் எதிலிருந்து தலைவனாக விளங்குகின்றதோ அது இந்த உடல். இதனுடைய பொருள் என்னவென்றால், இந்த ஆத்மா இந்த ஷரீரத்துக்கு தலைவனாக இருக்கின்றது என்றால் இந்த ஷரீரத்தை தன் வசத்தில் வைத்திருக்கின்றது என்பது இரண்டாவது பொருள். ஆத்மா சுதந்திரமானது, ஷரீரம் ஆத்மாவை சார்ந்துள்ளது. ஜீவரூபேன பிரவிஷ்ய அதிதிஷ்டதி ஸ்வாத்மதயா இது அதிஷ்டானம். இனி மூன்றாவது பொருள், இந்த இரண்டு பொருள், முதல் பார்த்த இரண்டு பொருள்களிலும் ஆத்மனக என்ற சொல்லுக்கு ஆத்மாவினுடைய என்று ஆறாவது வேற்றுமை. இனி மூன்றாவது பொருளில் சங்கரர் ஐந்தாவது வேற்றுமையை எடுத்துக்கொள்கின்றார். ஆத்மனக என்றால் ஆத்மாவிலிருந்து. பிறகு அதிஷ்டானம் என்றால் உற்பன்னம், ஆத்மாவிலிருந்து தோன்றியது. இதுதான் முக்கியமான லட்சணம் இங்கு. ஆத்மனக என்று முதலில் இரண்டு இடத்தில் ஆத்மாவினுடைய என்ற சம்பந்தமான பொருள். இங்கு ஐந்தாவது பக்தி, ஐந்தாவது வேற்றுமை ஆத்மாவிலிருந்து உற்பன்னம்னா தோன்றியது. இப்போ இந்த உடல் என்ன என்றால் ஆத்மாவிடமிருந்து தோன்றியது தான் இந்த உடல். அப்புறம் எப்படி நமக்கு துவைதம் வரும்? இருமையே ஏன் வருகின்றது? ஷரீரம் ஷரீரி, ஆத்மா அனாத்மா, இந்த ரெண்டையும் பிரிக்கணும். பிறகு அனாத்மாவை நீக்கணும்னெல்லாம் சொல்கிறோம். மற்ற துவைதிகளெல்லாம் என்ன சொல்கிறார்கள்? நீ அத்வைதம் பேசுகிறன்னு சொல்லிட்டு உன்னுடைய ஆரம்பமே ஆத்மா அனாத்மா விசாரம்னு சொல்கிற. இந்த அனாத்மான்னு ஒன்று இருக்கின்றதே, ஷரீரம்னு ஒன்று இருக்கின்றதே என்று சொல்லும் பொழுது இங்கு பதில் சொல்லப்படுகின்றது, இந்த ஷரீரம் ஆத்மாவிடமிருந்து தோன்றியது. யார் கூறினார்கள் இந்த உடல் ஆத்மாவிடமிருந்து தோன்றியது என்றால், தஸ்மாத்வா ஏதஸ்மாத் ஆத்மனக ஆகாஷ சம்பூதக, இந்த ஆத்மாவிடமிருந்து ஆகாசம் தோன்றியது, ஆகாசமாக இருக்கின்ற ஆத்மாவிடமிருந்து வாயுகு என்று பஞ்சபூதங்கள் ஆத்மாவிடமிருந்து தோன்றியது. அந்த பஞ்சபூதங்களினுடைய மாற்றம் நம்முடைய ஷரீரம். ஆகவே இங்கு அதிஷ்டானம் என்றால் இந்த ஆத்மாவினிடம் தோன்றியது என்றால் இந்த ஆத்மாவின் மீது ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. பாம்பானது கயிற்றிலிருந்து தோன்றியது என்றால் கயிறு அங்கு இருப்பதனால்தான் அதில் நாம் பாம்பை பார்க்கின்றோம். அவ்விதத்தில் இந்த பஞ்சபூதங்கள் ஆத்மாவிடம் தோன்றி அதனுடைய மாறுதல் தான் இந்த ஷரீரம். இவ்விதம் ஆத்மாவினுடைய போகத்திற்கான இடம், ஆத்மா தலைவனாக விளங்குகின்ற இடம் ஆத்மாவிடமிருந்து தோன்றியது. இந்த மூன்று பொருள்கள் அதிஷ்டானம் என்ற சொல்லுக்கு கூறப்படுகின்றது. இதுவரை இந்த மந்திரத்தில் மூன்று கருத்துக்களை பார்த்தோம். ஒன்று ஷரீரஸ்வரூபம், இரண்டாவது ஆத்மஸ்வரூபம், மூன்றாவது
ஷரீர ஆத்ம சம்பந்தம், சத்தியமித்யா சம்பந்தம், அதிஷ்டானம் என்கின்ற சொல்லின் மூலமாக. இனி அடுத்த 4வது கருத்திற்கு செல்கின்றோம். அதுதான் மிக முக்கியமான கருத்து இங்கு கூறப்படுகின்றது. அடுத்த பகுதியினுடைய பொருளை இப்பொழுது பார்க்கலாம். ஆத்தோவை சரீரக பிரியா பிரியாபியாம் நவை சரீரஸ்ய சதக பிரியா பிரியயோகோ அபகதிகி அஸ்தி. அதுவரை இப்பொழுது பார்க்க வேண்டும். இந்த 4வது கருத்து ஷரீர அபிமான பலம். ஷரீர அபிமான பலம், ஷரீரத்தில் அபிமானம் வைத்தால் நமக்கு கிடைக்கின்ற பிரயோஜனம். பொதுவாக பலம் பிரயோஜனம்னா என்ன நினைக்கின்றோம்? கிடைக்கின்ற பெனிஃபிட்னு நினைப்போம், கிடைக்கின்ற நன்மைன்னு நினைப்போம். ஆனால் இந்த இடத்துல பலம் என்றால் கர்ம பலம் என்றால் என்ன? அது சுகமாகவும் இருக்கலாம், துக்கமாகவும் இருக்கலாம். அந்த அர்த்தத்தில் ஷரீர அபிமான பலம் என்ன என்றால் அதுக்கு தான் சாஸ்திரம் பிரசித்தமான வார்த்தை சம்சாரம். ஷரீர அபிமானம் பலம் துக்கம் அல்லது சம்சாரம். அந்த கருத்து தான் இங்கு கூறப்படுகின்றது. நான் ஷரீரம் இருக்கட்டுமே, ஆத்மாவிடமிருந்து அந்த ஷரீரம் தானே, அதனோட நான் நான்கிற அபிமானத்தை வைத்து கொள்கின்றேனே என்றால் அப்படி வைத்தால் என்ன பலன் கிடைக்கும் என்று இங்கு சம்சாரம் கூறப்படுகின்றது. பிறகு அடுத்த கருத்து ஷரீர அபிமானம் இல்லை என்றால் என்ன பலன், அதை நம்ம சொல்லிவிடலாம். ஷரீர அபிமான பலம் சம்சாரம் என்றால் ஷரீரத்தில் அபிமானம் வைக்கவில்லை என்றால் அதனுடைய பலன் மோட்சம். பிறகு ஷரீர அபிமானம் ஏன் வந்தது, ஷரீர அபிமானத்தை எப்படி விட வேண்டும், இந்த கருத்துக்களெல்லாம் இனி வர இருக்கின்றது. இப்போ இந்த 4வது கருத்தை பார்க்க வேண்டும். அப்படி பார்ப்பதற்கு முன் இதனுடைய பொருளை இப்பொழுது பார்க்கலாம். ஆத்தோவை சரீரக. சரீரக என்ற சொல்லை எடுத்துக்கொள்வோம். சரீரக என்றால் ஷரீரத்தில் அபிமானத்தை வைத்தவன். ஷரீரக இஸ் ஈக்குவல் டு ஷரீரத்தில் அபிமானத்தை உடையவன். ஷரீரத்தில் அபிமானத்தை உடையவன். எப்படிப்பட்ட அபிமானம் என்றால் அகம் மம என்ற அபிமானம், நான் என்னுடையது என்கின்ற அபிமானத்தை உடையவன். ஷரீரம் என்றால் உடல், சரீரக என்றால் அந்த உடலில் அபிமானத்துடன் கூடியவன். ஷரீரேன சக தாதாத்மிய அபிமானவான் சரீரக. தாதாத்மிய அபிமானம்னா அதை தானாக எடுத்துக்கொள்பவன் சரீரக. இந்த சரீரகன அஞ்ஞானி. இந்த ஷரீரத்தில் நான் என்கின்ற அபிமானத்தை உடையவன். இவனுக்கு என்ன ஆகின்றது? ஷரீரத்தில் அபிமானத்தை உடையவன் என்ன ஆகின்றது? ஆத்தக. ஆத்தக என்றால் கிரஸ்தக, பிடியில் இருக்கின்றான், பிடிபட்டவனாக இருக்கின்றான். இந்த ஷரீரத்தில் அபிமானம் வச்சவனை யாரோ 2 பேர் போய் இவனை பிடிச்சிருக்காங்களாம். இவன் பிடிக்கப்பட்டவனாக இருக்கின்றான். யாராவது நம்ம கழுத்தை பிடிச்சிட்டா நம்ம என்ன சொல்லலாம்? கிரஸ்தக, அகம் ஆத்தகன்னு சொல்லலாம். நான் பிடியில் இருக்கின்றேன். அப்படி இந்த ஷரீரத்தில் அபிமானத்தை உடையவன் பிடிபட்டு இருக்கின்றான். அவனை யாரோ 2 பேர் பிடிச்சு வச்சிருக்காங்களாம். யார் 2 பேர்த்தினுடைய வசத்தில் அவன் இருக்கின்றான்? அழகான சொல், பிரியா பிரியாபியாம். பிரியத்தினாலும் அப்பிரியத்தினாலும் பிடிபட்டவனாக இருக்கின்றான். பிரியம் பிறகு அப்பிரியம். இந்த வார்த்தை நமக்கு நல்லா தெரியும். ரொம்ப பேர்த்துக்கு பிரியான்னெல்லாம் பேர் வச்சிருப்பார்கள். பிரியம் என்றால் என்னன்னு நமக்கு தெரியும், அப்பிரியம்னாலும் நமக்கு தெரியும். பிரியம் என்றால் ராகக,
அப்பிரியம் என்றால் துவேஷக. பிரியம்னா விருப்பம், ராகம், பற்று. அப்பிரியம் என்றால் விருப்பமின்மை, வெறுப்பு. ராகத்வேஷாபியாம். பிரியா பிரியாபியாம். ஆத்தக என்றால் பிடிபட்டவன். ஷரீரத்தில் அபிமானத்தை உடையவன் பிரியத்தினாலும் அப்பிரியத்தினாலும் பிடிபட்டவனாக இருக்கின்றான். இதுதான் இதனுடைய பொருள். ஷரீரத்தில் அபிமானத்தை உடையவன் பிரியத்தினாலும் அப்பிரியத்தினாலும் வெறுப்பு வெறுப்புகளினால் பிடிபட்டவனாக இருக்கின்றான். இப்போ சில முக்கியமான வார்த்தைகளை எல்லாம் நம்ம ஏதாவது புஸ்தகத்தில் படிக்கும்போது என்ன செய்வோம், அதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்குவோம், ரெட் இங்கில் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்குவோம். உபனிஷத்து இதை அண்டர்லைன் பண்ண விரும்புது. அது என்ன செய்கின்றதுன்னா மீண்டும் அதை சொல்கின்றது. 2 முறை திருப்பி சொல்வது இது முக்கியங்கிறதை காட்டுகின்றது. இதில் விதிவிலக்கு இல்லை என்று உபனிஷத் நமக்கு போதிக்க விரும்புகின்றது. ஏன்னா எந்த ஒரு லா நியதி இருந்தாலும் ஏதாவது ஒரு எக்ஸப்ஷன், விதிவிலக்கு இருந்துடும். நம்ம கையில் 5 விரல் தான், யாராவது கையில் பார்த்தா திடீர்னு 6வது விரல் ஒன்று இருக்கும். அது என்னன்னா அது விதிவிலக்குன்னு சொல்லிடுறோம். அதே போல் சரீரத்தில் அபிமானம் வச்சும் பிரியத்தினாலும் அப்பிரியத்தினாலும் பாதிக்கப்படாமல் யாராவது ஒரு ஜீவர்கள் இருந்து விடுகிறார்களா என்றால், இங்கே எல்லா லாவுக்கும் எக்ஸப்ஷன் இருக்குது. அதில் ஒரு எக்ஸப்ஷன் வேணுமல்ல, எக்ஸப்ஷன் இல்லாத லா அப்படி ஒன்று இருக்குது என்று காட்டுகின்றது. ஷரீரஸ்ய, ஷரீரத்துடன் சம்பந்தம் இருக்கும் வரை பிரியத்திலிருந்தும் அப்பிரியத்திலிருந்தும் விடுதலை அடைய முடியாது. இது நிச்சயமான மறுக்க முடியாத நியதி. அதான் அடுத்த பகுதி. நவை சரீரஸ்ய சதக. சரீரஸ்ய என்றால் ஷரீரத்தில் அபிமானத்தை உடையவனுக்கு. சரீரஸ்ய இதுவும் அந்த மனிதனை குறிக்கின்றது. ஷரீரத்தில் அபிமானத்தை உடையவனுக்கு. சதக என்றால் அது அந்த ப்ரெசன்ட் டென்ஸ். சரீரத்தில் அபிமானத்தை வைத்து கொண்டிருப்பவனுக்கு, சதகன வைத்து கொண்டிருப்பவனுக்கு, ஷரீரத்தில் அபிமானத்தை வைத்து கொண்டிருப்பவனுக்கு ஹேதுவையும் குறிக்கின்றது. வைத்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் வைத்து கொண்டிருக்கும் வரை, இந்த ஷரீரத்தில் அபிமானத்தை வைத்து கொண்டிருக்கும் வரை பிரியா பிரியயோகோ, பிரியத்திலிருந்தும் அப்பிரியத்திலிருந்தும், வெறுப்பிலிருந்தும் வெறுப்பிலிருந்தும், ராகத்திலிருந்தும் துவேஷத்திலிருந்தும், அபகதிகி, அபகதிகி என்றால் விடுதலை. அபகதிகி விடுதலை. ந அஸ்தி கிடையாது. வை அப்படிங்கிறதும் முக்கியத்துவத்தை குறிக்கின்றது. நிச்சயமாக கிடையாது. ஷரீரத்தில் அபிமானத்தை வைத்து கொண்டிருக்கின்றவரை பிரியத்திலிருந்தும் அப்பிரியத்திலிருந்தும் அபகதிகி விடுதலையானது அல்லது நிவிருத்தியானது கிடையாது. இப்போ முதல்ல சொன்ன அதே கருத்து தான். ஷரீரத்தில் அபிமானத்தை உடையவன் பிரியத்தினாலும் அப்பிரியத்தினாலும் பிடிக்கப்பட்டிருக்கின்றான். ஷரீரத்தில் அபிமானத்தை வைத்து கொண்டிருக்கும் வரை பிரியத்திலிருந்தும் அப்பிரியத்திலிருந்தும் விடுதலை கிடையாது. இதுவரை. பிறகு அஷரீரகும் வாவசந்தம் ந பிரியா பிரியே ஸ்பிருஷதகங்கிறது மோட்ச விஷயத்தில் வருகிறது. அதை நம்ம பிறகு பார்ப்போம். இப்போ இதுவரை இப்பொழுது நாம் பார்க்க வேண்டும். விஷய வெளியே இருக்கின்ற விஷயங்களில் சம்யோக வியோக நிமித்தம், வெளியே இருக்கின்ற விஷயங்கள் இருக்குது. எல்லா விஷயங்களும் வெளியே தான் இருக்குது. அதில் சம்யோகம் என்றால் சில விஷயங்களோடு நமக்கு சேர்க்கை ஏற்படுகின்றது. எத்தனையோ வீடு இருக்குது, ஒரு வீடோடு நமக்கு சம்பந்தம் சேர்க்கை ஏற்படுகின்றது. அப்படி சம்யோகம். வியோகம் என்றால் நம்மிடம் இருந்த ஒன்று நம்மை விட்டு
பிரிகின்றது, இழக்கப்படுகின்றது. இந்த நிமித்தமாக இருப்பது பிரியமும் அப்பிரியமும் என்று சொல்கின்றார். பாஹ்ய விஷய சம்யோக வியோக நிமித்தயோகோ. பிறகு உடனே ஒரு விளக்க ஆசிரியர் கேட்கிறார், பாஹ்ய விஷயம் ஒன்று இருக்குது, வெளியே ஒரு லட்டு இருக்குதுன்னு வச்சுக்குவோமே, அந்த லட்டினுடைய சேர்க்கையினாலும் அல்லது அதனுடைய பிரிவினாலும் நமக்கு சம்சாரம் வருகின்றதுன்னு சொன்னால் அந்த லட்டு அனித்தியந்தானே. அந்த லட்டு க்ஷணிகம். ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருள் அழியக்கூடியது. அழியக்கூடிய ஒரு பொருள் எப்படி எனக்கு எப்பொழுதுமே பிரியத்தினாலும் அப்பிரியத்தினாலும் துயரத்தை கொடுக்கும் என்றால், அந்த பொருள் அழிந்தாலும் அந்த சந்ததி அழிவதில்லைன்னு சொல்கின்றார். சந்ததி என்றால், இப்போ உதாரணமாக ஒருவர் காலையில் காஃபி எடுக்கிறார் குடிப்பதற்கு. அதை எடுத்து குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாய்ச்சை பறந்து அதில் விழுந்துருது. உடனே அவருக்கு என்ன வைராக்கியம் வந்துடும்? அந்த காஃபியில் வைராக்கியம் வரும். காஃபிலேயே வராது, அந்த காஃபியில் தான் வரும். அந்த சந்ததியில் வைராக்கியம் வந்துடாது. ஏன்னா அடுத்த காப்பிக்கு போயிடுவார், புது ஃப்ரெஷ் காப்பிக்கு போயிடுவார். அந்த வியக்தி அதில் தான் வைராக்கியம் வருகின்றது, அடுத்ததில் வருவதில்லை. ஒரு விஷயத்தில் ஒருவர்கிட்ட அடி உத வாங்குகிறோம், அந்த நேரத்தில் தான் வைராக்கியம் வருதே தவிர பிறகு மீண்டும் அதே விஷயத்துக்கு செல்கின்றார். அப்போ சங்கரர் சொல்கிறார், இந்த சந்ததி என்றால் அந்த விஷய ஜாதியிலிருந்து பற்று செல்வதில்லை. ஜாதின்னு அந்த விஷயத்தினுடைய தன்மை, அந்த விஷயம், அந்த பொருள் அனித்தியமாக இருந்தாலும் அந்த எல்லா பொருள் மீதும் வைராகியம் வருவதில்லை. பிரியமும் அப்பிரியமும் இருக்கின்றது என்று பிரியம் அப்பிரியம் என்ற இரண்டினால் ஷரீரத்தில் அபிமானத்தை உடையவன் தாக்கப்பட்டிருக்கின்றான். நம்ம கழுத்தை ஒருவர் 2 கையில் பிடிச்சி நெருக்குனா எப்படி இருக்கும்னா, அதில் ஒரு கை பிரியம், இனியொரு கை அப்பிரியம். அப்படி பிரியமும் அப்பிரியமும் நம்மை பிடித்து கொண்டிருக்கின்றது. அதிலிருந்து விடுதலை அடையணும்னு சொன்னால் ஷரீரத்தில் இருக்கிற அபிமானத்தை விட வேண்டும் என்று இங்கு ஷரீர அபிமான பலம் இவ்விதம் கூறப்பட்டுள்ளது. இனி நாம் விளக்கத்திற்கு செல்லலாம். இதிலிருந்து என்ன உபனிஷத் கொடுக்கின்றது, இதனுடைய தாத்பரியம் என்ன என்ற விசாரத்திற்குள் இப்பொழுது நாம் செல்லலாம். இப்போ இந்த பகுதியினுடைய விளக்கத்தை தான் இப்பொழுது பார்க்கின்றோம். அதாவது பிரியம் அப்பிரியம், இதனால் நாம் தாக்கப்பட்டுள்ளோம், இது நம்மை பிடித்துள்ளது என்பதனுடைய சாரம் என்ன, தாத்பரியம் என்ன? நமக்கு காலையிலிருந்து இரவு வரை அல்லது ஜாகிரத அவஸ்தையில் இருக்கும் வரை அல்லது சொப்பன அவஸ்தையில் இருக்கும் வரை விதவிதமான அனுபவங்கள் வருகின்றது. அந்த அனைத்து அனுபவங்களையும் சுக அனுபவம் துக்க அனுபவம் என்று பிரிக்கலாம். நமக்கு சுக அனுபவம் வருகின்றது, துக்க அனுபவம் வருகின்றது. இப்போ தலை வலிச்சதுன்னா அது என்ன அனுபவம்? அது துக்க அனுபவம். நல்ல பதார்த்தம் சாப்பிடுவதற்கு கிடைச்சா சுக அனுபவம். அப்படி சுக அனுபவம் துக்க அனுபவம் என்று 2 விதமான அனுபவங்கள் வருகின்றது. இப்பொழுது சம்சாரம் என்றால் என்ன, எது சம்சாரம்? இதை நம்ம உணர்ற வரைக்கும் தான் அந்த மோட்சத்துக்கான சாதனையில் சரியாக ஈடுபடுவோம். ஒருவர் ஏன் சரியான சாதனையில் ஈடுபடுவதில்லைன்னா, சம்சாரம் எது என்றே தெரிவதில்லை அல்லது புரிந்து கொள்ளவில்லை. இப்போ எது சம்சாரம் என்றால் சுக அனுபவம் துக்க அனுபவம். துக்கம்னா இந்த இடத்துல உடலுக்கு வருகின்ற வலி, பெயின், கஷ்டங்கள். சுக அனுபவம்னா உடலுக்கு கிடைக்கின்ற இதம். இந்த சுக அனுபவம் துக்க அனுபவம் இதிலிருந்து நிவிருத்தி அடைவது மோட்சம் அல்ல, அல்லது இந்த அனுபவமே சம்சாரம் அல்ல. நமக்கு உடலில் ஒரு பெயின் வருது, அதுவே சம்சாரம் அல்ல. இப்போ உடலுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்குவோமே, அதுவே சம்சாரம்
என்றால் யாருக்கெல்லாம் தலை வலிக்குதோ வயிற்று வலிக்குதோ அவங்களுக்கெல்லாம் உபனிஷத்து தான் சொல்லிக் கொடுக்கணும். இப்போ யாராவது கிளாஸுக்கு வந்து எனக்கு தலை வலிக்குது என்ன பண்ணட்டுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், கிளாஸில் இருந்தால் கொஞ்சம் தலைவலி அதிகமாயிரும், அதனால் டாக்டர்கிட்ட போங்கன்னு அனுப்பிச்சிடுவோம். காரணம், உபனிஷத் அவர்களுடைய உடலில் வருகின்ற வேதனைக்கான மார்க்கத்தை சொல்லவில்லை. அந்த டாக்டர்கிட்ட போனால் அவர் வந்து அதற்கான மார்க்கத்தை சொல்லுவார். சொல்லிட்டு என்ன சொல்லுவார், இந்த மாத்திரையை சாப்பிட்டா தற்காலிகமாக உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும்னு சொல்லுவார். பர்மனெண்ட்டாக தலையே வலிக்காதுன்னு எந்த டாக்டர்னாலையும் சொல்ல முடியாது. அப்படி ஒரு மாத்திரை கொடுக்கணும்னா அவர் தலையை வெட்டித்தான் ஆகணும். தலை இருக்கிற வரைக்கும், உடல் இருக்கிற வரைக்கும் அப்பப்பொழுது நோய்கள் வரும், அதை நீக்கி கொண்டு இருப்போம். உபனிஷத்து சொல்கிற சம்சாரம் வேறு, அதற்கு கொடுக்கிற நிவர்த்தியும் வேறு. இப்போ உடல் அனுபவிக்கின்ற துயரம், பிறகு உடல் அனுபவிக்கின்ற சுகம், இந்த அனுபவத்திலிருந்து நிவர்த்தி மோட்சம் அல்ல, அல்லது இந்த அனுபவம் சம்சாரம் அல்ல. இதை முதல் வகுப்புலேயே சொல்லிடணும். அப்போ தான் கிளாஸுக்கு வரலாமா வேண்டாமான்னு அன்றைக்கே முடிவு பண்ணி சென்று விடுவார்கள். எனக்கு உடல் உபாதி இருக்குது, வேறு சில மன கஷ்டங்கள் இருக்குது, அதுக்கு வந்து இங்கே நிவர்த்தி கிடைக்காதுன்னா அது கிடைக்கிற இடத்துக்கு சென்று விடுங்கள்னு அனுப்பி விட வேண்டும். அது சம்சாரம் அல்ல. காரணம் என்னவென்றால், இந்த உடலுக்கு வருகின்ற சுகதுக்கங்கள், சீதோஷ்ணம், இதனால் வர்ற துக்கத்துக்கு உபனிஷத் பரிகாரம் கொடுப்பதாக இருந்தால் பகவான் கீதையில் திதிக்ஷஸ்வ பாரதன்னு சொல்லியிருக்கவே மாட்டார். மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேயன்னு சொல்லி இந்த உடல் இந்திரியங்கள் வந்து இந்த உலகத்தோட சம்பந்தம் வைத்தால் சுகதுக்கமெல்லாம் வரும், அதையெல்லாம் நீ பொறுத்துக்கொள்னு சொல்லியிருக்க மாட்டார். அப்படி பொறுத்துக்கொள்னு அவர் சொல்கிறதிலிருந்தே என்கிட்ட உபாயம் இல்லைன்னு சொல்கிறார். அதுக்கு எனக்கு வேறு வழி கிடையாது, நீ பொறுத்து கொள்வதை தவிர வேறு வழி இல்லைன்னு சொல்கின்றார். ஆகவே உபனிஷத் என்ற சாஸ்திரம் அல்லது வேதாந்தம் நாம் அனுபவிக்கின்ற சுகதுக்கங்கள், உடலளவில் அனுபவிக்கின்ற சுகதுக்கத்துக்கு மார்க்கத்தை சொல்லவில்லை. அது மட்டுமல்ல, அது முடியாத காரியமும் கூட. உடலில் வந்து நம்ம என்னதான் செய்தாலும் சுகத்தை அனுபவிப்போம், சில சமயம் துக்கத்தை அனுபவிப்போம். அது வந்து இம்பாசிபிள், நடக்காத காரியம். நடக்காத காரியத்தை சாஸ்திரம் நடத்தி வைக்காது. பிறகு அடுத்த கருத்து என்னவென்றால், நாம் அனுபவிக்கின்ற சுகதுக்கத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டிய அவசியமும் இல்லை. அதை அடைய வேண்டிய அவசியம் இருந்தால் தான் சாஸ்திரம் வந்து சொல்லும். ஒன்று, நாம் அனுபவிக்கின்ற சுகதுக்கங்கள் சம்சாரம் அல்ல. அப்படி என்றால் அதிலிருந்து நிவர்த்திக்காக முயற்சி செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை, அது மோட்சம் அல்ல. இரண்டாவது கருத்து நாம் இங்கு பார்த்தது, சுகதுக்க அனுபவம் இல்லாமல் இருக்க முடியாது. நமக்கு சரீரம் இருக்குது, கடைசி அதுக்கு ஞானியாகலாம், முக்தனாகலாம், யாராக இருந்தாலும் உடல் அளவில் சுகதுக்கத்தை அனுபவிச்சுத்தான் தீரணும். பிறகு அடுத்த படியில் நம்ம போய் சொல்கிறோம், இந்த சுகதுக்கத்திலிருந்து விடுதலை அடைய முயற்சி செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. காரணம், சில சமயங்களில் உடலுக்கு வர்ற இந்த சுகம் அது வேண்டும்னு நினைப்போம், அந்த சுகத்தை அனுபவிக்கும் பொழுதே அது நமக்கு துக்கமாக தெரியும். சில சமயங்களில் நாம் உடல் அனுபவிக்கின்ற இந்த துக்கம் அது நமக்கு சுகமாக இருக்கும். உதாரணம் பார்த்தா நமக்கு புரிஞ்சிடும். இப்போ நம்மளுடைய வயிற்றில் உணவு இல்லை என்றால் அது சுக அனுபவமா துக்க அனுபவமா? அது வந்து துக்க அனுபவம்தான். பசிங்கிறது துக்க அனுபவம். ஆனால் நம்ம ஒரு விரதம் இருக்கோம், அந்த விரதத்தன்னைக்கு நம்ம துக்கமாகவா இருக்கோம்? அது துக்க அனுபவமாக இருந்தாலும் மனதில் ஒரு மகிழ்ச்சி இருக்குது. அது ஒழுங்காக இருந்து முடிச்சுட்டா எவ்வளோ சந்தோஷம், அது இருந்து பார்த்து அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சா தான் தெரியும். சாப்பிட்றதை விட 100 மடங்கு சந்தோஷத்தை அனுபவிக்கலாம். அப்போ என்ன ஆகின்றது, துக்க அனுபவம் நமக்கு இருக்கும் பொழுதும் கூட அதை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஏதோ அது விரதம்னு இருக்கும் பொழுது நம்ம மனதில் வந்த மாற்றத்தினால் அந்த துக்க அனுபவமே ஒரு நிறைவை கொடுக்கின்றது. உடலில் சில நோய்கள் வருகின்றது, அல்லது சில கஷ்டங்கள் வருது,
அதை நம்ம தவமாக எடுக்கும் பொழுது அது அந்த கஷ்டத்தோடு நாம் சுகத்தை அதிகமாக அனுபவிக்கின்றோம். இது ஒரு பகுதி. இதிலிருந்து என்ன தெரியுது? துக்கம் நமக்கு வந்தாலும் அது துக்கமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை, அதை சுகமாக மாற்றலாம். அதே போல் இனி ஒன்று இருக்குது, சுகத்தை அனுபவிச்சிட்ருக்கும் பொழுதே துக்கப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஒருவருடைய வீட்டில் அவர் காஃபி கேட்டார், சர்வெண்ட் அரை மணி நேரம் லேட்டாக கொண்டு கொடுத்துட்டார். காஃபி குடிக்கிறது சுக அனுபவமா துக்க அனுபவமா? அது சுக அனுபவமா? அதை குடிச்சிட்டே அவனை திட்டிகிட்டு இருக்கார். அப்போ என்னன்னா, அந்த சுக அனுபவத்திலேயே துக்கம் இருக்கின்றது, அந்த சுகத்திலேயே அவர் துக்கத்தை பார்த்து கொண்டு இருக்கின்றார். அல்லது நம்ம எதை சுக அனுபவங்கிறோமோ சில சமயம் அதை அனுபவிச்சிட்ருக்கும் பொழுதே துக்கப்படுவோம். ஒருவர் வீட்டுக்கு போகிறோம், அவர் நமக்கு உணவு கொடுக்கின்றார், விருந்தினராக போகிறோம், நமக்கு பிடித்த உணவு தான் இருக்கின்றது, ஆனால் நம்மை அவமதித்து அந்த உணவை கொடுத்துள்ளார். அப்போ என்ன ஆகும்னா, அந்த உணவை உட்கொண்டிருக்கும் பொழுதே சுக அனுபவத்திலேயே நாம் துக்கப்பட்டு கொண்டிருப்போம். அதனால தான் சில பேர் ஏர் கண்டிஷன் ரூமில் வேர்த்துட்ருக்கும், அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையில். அவர்கள் இருப்பது சுக அனுபவம், ஆனால் உள்ளே என்னன்னா துக்கம். இப்போ வெளியே சுக அனுபவம் இருந்தாலும் உள்ள துக்கமாக இருக்கின்றது, வெளியே துக்க அனுபவம் இருந்தாலும் உள்ள சுக அனுபவம் இருக்கின்றது. இதிலிருந்து என்ன தெரிகின்றது என்றால், மோக்ஷம் என்பது வெளியே இருக்கின்ற சுக துக்க அனுபவத்திலிருந்து நிவிருத்தி அடைவது அல்ல. மோக்ஷங்கிறது அதிலிருந்து விடுதலை அடைவது அல்ல. அது எப்படி இருந்தாலும் நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம். பலருடைய வாழ்க்கையில் பார்க்கலாம், எல்லாருக்கும் துக்கப்பட்டுட்டே இருப்பார்கள். சிலருடைய வாழ்க்கையில் ஒன்றும் இருக்காது, சந்தோஷமாக இருப்பார்கள். சேரியில் போய் பாருங்கள், இந்த நேரத்தில் எவ்வளவு ஹாயாக கிழிஞ்ச கட்டலில் காலை நீட்டி சந்தோஷமாக தொங்கிட்டு இருப்பான். ஆனால் அதே சமயங்களில் எல்லாம் இருக்கும், மனதில் என்ன இருக்கும்னா பயம் துயரம் இருந்து கொண்டு இருக்கின்றது. இப்போ இதிலிருந்து முதலில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய கருத்து, வெளியே இருந்து நமக்கு கிடைக்கின்ற அனுபவங்கள் அது சுகமாக இருக்கலாம் துக்கமாக இருக்கலாம், அதிலிருந்து விடுதலை அடைவது மோட்சம் அல்ல, அது சம்சாரம் அல்ல. இனி அடுத்த ரெண்டாவது கருத்து என்னவென்றால், நமக்கு விதவிதமான அனுபவங்கள் வருகின்றது. இப்போ நம்ம முதல் பார்த்த கருத்து எது சம்சாரம் அல்லன்னு பார்த்தோம். நாம் உண்மையிலேயே புரிஞ்சிக்க போக வேண்டிய கருத்து எது சம்சாரம், அதை தான் புரிஞ்சுக்கணும். சில சமயங்களில் எது சம்சாரம்னு புரிஞ்சுக்கிறதுக்கு எது சம்சாரம் அல்லன்னு புரிஞ்சுக்கணும். அப்போ தான் எது சம்சாரம்னு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ஆகவே எது சம்சாரம் அல்லன்னு பார்த்துட்டோம். இனி எது சம்சாரம்ங்கிறத புரிந்து கொள்வதற்கான கருத்து என்னவென்றால், நமக்கு எத்தனையோ அனுபவங்கள் வருகின்றது. அந்த அனைத்து அனுபவங்களை முதல்ல சுக துக்கம்னு பிரித்தோம். இப்போ நமக்குள்ளே எப்படி பிரித்து விடுகின்றோம், இது பிரியம் இது அப்பிரியம்னு பிரித்து விடுகின்றோம். இந்த அனுபவம் எனக்கு பிரியமானது, என்னால் விரும்பத்தக்கது. இந்த அனுபவம் அப்பிரியம், இதை நான் விரும்பவில்லை, எனக்கு பிரியம் அல்லாதது என்று பிரித்து விடுகின்றோம். ஒருவர் நம்மகிட்ட ஏதோ பேசிக்கொண்டு இருக்கின்றார். அவர் 2 சென்டென்ஸ் பேசியிருக்கார். முதல் வார்த்தையை கேட்ட உடனே அது பிரியமாக இருக்குது. அடுத்த வார்த்தையை கேட்ட உடனே என்னாச்சுன்னா அது திடீர்னு அப்பிரியமாயிருது, உடனே கோபம் வந்துடுது நமக்கு. அப்போது ஒருவர் நம்மிடம் பேசுகின்றார், அவருடைய சொல்லை வாக்கியத்தை காதில் கேட்குறோம். கேட்கும் பொழுதே நம்ம என்ன செய்துடுறோம், ஒரு வாக்கியம் பிரியமாக பாவிக்கின்றோம், இனியொரு வாக்கியத்தை அப்பிரியமாக நாம் பாவிக்கின்றோம். இது சொல்லு மட்டுமல்ல, உணவாகலாம். உணவில் சாம்பார் நல்லா இருக்கும், சட்னி நல்லா இருக்காது. தோசை நல்லா இருக்கலாம், இனி ஒன்று அப்பிரியமாக இருக்கும். ஒன்று பிரியமாக இருக்கலாம், இனி ஒன்று அப்பிரியமாக இருக்கலாம். அப்படி அது எல்லா விஷயத்திலும் நம்முடைய ஒவ்வொரு அனுபவத்திலும் இது பிரியம் இது அப்பிரியம்னு பிரித்து விடுகின்றோம். இதை செய்கிறது யாருன்னா வெளியிருக்கிற விஷயம் இல்லை. வெளியிருக்கிற விஷயம் அது எப்படியோ இருக்குது, ஆனால் நம்ம பிரித்து வச்சுருக்கோம். பிறகு இதனுடைய விளைவு என்ன, பிரியம் அப்பிரியம்னு பிரித்த உடனே எதெல்லாம் அப்பிரியமோ, இப்போ அப்பிரியத்துக்கு போவோம், பிரியத்துக்கு பின்னாடி வரலாம்.
இந்த அப்பிரியத்தை புரிஞ்சுக்கிறது சுலபம், பிரியத்தை புரிஞ்சுக்கிறது தான் கடினம். அதனால் சுலபமானதை முதல்ல புரிஞ்சு கொள்ளலாம். எதெல்லாம் நான் அப்பிரியம்னு முடிவு செய்கின்றேனோ, அப்பிரியம்னா நான் விரும்பவில்லை, இது எனக்கு வேண்டாம் என்ற ரிஜெக்ஷன், அப்பிரியம்னு ஒரு லேபிள் வைக்கிறேனோ எந்தெந்த அனுபவத்தில், அந்த அனுபவங்களெல்லாம் நம்முடைய மனதை தாக்குகின்றது, நம்முடைய மனதிற்கு துயரத்தை கொடுக்கின்றது. அந்த துயரத்தை சம்சாரம் என்று சொல்கின்றோம். இப்போ சம்சாரம்னா வெளியிருந்து உடல் அனுபவிக்கின்ற வேதனையை சொல்லவில்லை. அப்பிரியம் என்று நாம் ஒரு லேபிள் வச்சு அந்த அப்பிரியங்கிற புத்தியிலிருந்து வருகின்ற மன சோர்வு அல்லது மானச தாபம், இது அப்பிரியம்னு சொல்லி நான் அனுபவிச்சேன்னா இது என்னால் விரும்பத்தக்கதல்ல, இந்த அனுபவத்தை நான் விரும்பவில்லை, இந்த வார்த்தையை நான் விரும்பவில்லை, அவர் இவ்விதம் நடந்து கொண்டதை நான் விரும்பவில்லை, இது என்னுடைய அப்பிரியங்கிற லிஸ்ட்டில் வருதுன்னு சொன்னால் அதிலிருந்து என் மனதுக்கு வருகின்ற தாக்கம் மானச தாபம், அதை சம்சாரம் என்று அழைக்கின்றோம். பிரியத்தையும் சம்சாரம்னு சொல்ல போகிறோம், அதைத்தான் அதை புரிஞ்சு கொள்வது கடினம், அது பிறகு பார்ப்போம். இப்போது அப்பிரியத்தினால் நாம் தாக்கப்பட்டுள்ளோம். இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? வெளியே இருக்கிற சூழ்நிலையில் நம்ம தாக்கப்படவில்லை. அது சில சமயங்களில் சுகத்தை கொடுக்கலாம் அல்லது துக்கத்தை கொடுக்கிற சூழ்நிலையிலையும் நம்ம சுகமாக மாற்றிக்கலாம், அதெல்லாம் செய்யலாம். நாம் எதனால் பிடிபட்டுள்ளோம் என்றால் நம் மனதிலிருந்து தோன்றிய அப்பிரியத்தினால் தாக்கப்பட்டிருக்கின்றோம். இப்போ காலையிலிருந்து இரவு வரை எவ்வளவு தூரம் எனக்கு சம்சாரத்தை கவுண்ட் பண்ணணும்னு வச்சுக்குவோமே, எவ்வளவு தூரம் நான் மனதினால் பாதிக்கப்பட்டுள்ளேன், தாக்கப்பட்டுள்ளேன்னா எவ்வளவு அப்பிரியம்னு நான் முடிவு பண்ணி அனுபவிச்சேனோ அவ்வளவு தூரம் துயரப்பட்டு கொண்டிருந்தேன். இப்போ அப்பிரியத்தை புரிந்து கொள்வது சுலபம். எதெல்லாம் நான் வேண்டான்னு ஒதுக்கிறனோ, ஏற்றுக்கொள்ளவில்லையோ, எனக்கு பிரியமில்லையோ அதெல்லாம் எனக்கு துயரத்தை கொடுக்கின்றது. இதில் நமக்கு சந்தேகமில்லை. நம் மன அமைதியை அது இழக்கச் செய்கின்றது, மனதில் ஒரு வேதனையை கொடுக்கின்றது, ரெஸ்ட்லெஸ்னஸ்ன்னு சொல்கிறோமே அந்த ஒரு நிலையை அப்பிரியமான அனுபவம் கொடுக்கின்றது. அனுபவம் கொடுக்கிறதுன்னு சொன்னால் தவறு, நம்ம புரிஞ்சுக்கலின்னு அர்த்தம். இந்த வார்த்தை என்னை சுடுகின்றதுன்னா தவறு, அந்த வார்த்தை என்னை சுடவில்லை, அந்த வார்த்தையில் எனக்கு இருக்கின்ற அப்பிரியம் சுடுகின்றது. நம்ம மனசு நல்லா பக்குவமாயிடுதுன்னா எந்த வார்த்தையில் நம்மைய ஒருவர் அவமானப்படுத்தினாரோ அதே வார்த்தையை கேட்ட உடனே பல மடங்கு சந்தோஷம் வரும். காரணம் என்னென்னா, இந்த வார்த்தையில் நான் பாதிக்கப்படவில்லை அல்லவா, ஆகவே அதை நினச்சி பார்த்து இந்த சாஸ்திரத்தினுடைய பலன் நான் அனுபவிச்சிட்டேன்னு நினைக்கும் பொழுது ஒவ்வொரு அவமானமும் நமக்கு அர்ச்சனை பண்ணுற மாதிரி இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். காரணம் என்ன? இந்த சூழ்நிலை என்னை பாதிக்கவில்லை. பிறகு அவரை நினச்சி மனசுக்குள்ளே ஒரு சிரிப்பாக இருக்கும். காரணம் என்ன? நீ என்னை இரிட்டேட் பண்ணணும்னு இந்த மாதிரி பேசின, நீ எவ்வளோ தூரம் இரிட்டேட் பண்ணணும்னு நினச்சையோ அதை விட பல மடங்கு உள்ள சந்தோஷமாக இருக்க, ஐயோ பாவம்னு அவரை நினைப்போம். காரணம் என்ன? நீ என்னை துயரப்படுத்த முயற்சி செய்தாய், நான் துயரப்பட்டது போல் உன்னிடம் காட்சி கொடுத்தேன், நான் துயரப்படவில்லை. அப்படி எதெல்லாம் நம்ம பிரியம் அப்பிரியங்கிற லிஸ்ட்டில் அப்பிரியமாக இருக்கோ அதெல்லாம் தான் நமக்கு துயரத்தை கொடுக்கின்றது. இனி நம்ம பிரியத்துக்கு வருவோம். சரி, எதெல்லாம் எனக்கு பிரியமானதுன்னு வச்சுருப்போம், அதுவும் இருக்கும். எல்லாமே அப்பிரியமாக இருக்காது, சிலதெல்லாம் பிரியமானதும் இருக்கும். பிரியமானதுன்னா நம்மால் வரவேற்கத்தக்கது, நாம் விரும்புவது, இதை நான் விரும்புகின்றேன், இப்படி அவர் என்னிடம் பேசுவது பழகுவது அல்லது இப்படிப்பட்ட பொருள், இந்த வீடு, இந்த வாகனம், இவைகளையெல்லாம் நான் விரும்புகின்றேன்னு பிரியம் என்கின்ற ஒரு அனுபவம் இருக்குது. அனுபவத்தை பிரியம்னு பிரித்து வச்சுருக்கோம். இப்போ இதில் சம்சாரம் தெரியவில்லையே. உபனிஷத்து என்ன சொல்லியிருக்கு? பிரியத்தினாலும் தாக்கப்பட்டுள்ளான். ஆத்தகன இவன் பிரியம்னு ஒரு கை இவனுடைய கழுத்தை பிடிச்சிருக்கு, அப்பிரியம்னு ஒரு கை கழுத்தை பிடிச்சிருக்கு. அப்பிரியம் புரிஞ்சுக்கலாம், நான் விரும்பாதது என்னை தாக்குகின்றது.
நான் விருப்பத்தினாலும் தாக்கப்பட்டுள்ளேன் உபனிஷத் சொல்கிறது. எப்படி அப்பிரியமானது நமக்கு சம்சாரத்துக்கு காரணமாக இருக்கோ அதே போல பிரியமும் காரணம் என்று உபனிஷத் சொல்கின்றது. அது எப்படி என்றால், இந்த பிரியம் என்பது அந்த நேரத்தில் சம்சாரத்தை அது கொடுப்பதில்லை, அது சுகத்தை தான் கொடுக்கின்றது. நம்ம ஒரு பிரியமானதுன்னு சொல்லி ஒன்றை முடிவு பண்ணிட்டோம்னா அந்த நேரத்தில் சுகத்தை தான் அனுபவிக்கின்றோம். ஆனால் நாம் எவ்வளவு காலம் ஒரு சொல்லோ பொருளோ சூழ்நிலைகளோ பிரியங்கிற புத்தி வச்சிட்ருக்கிறோமோ அவ்வளவு காலம் அந்த நேரத்துக்கு நம்ம சுகத்தை அனுபவித்தாலும், அதாவது சம்சாரத்தை அனுபவிக்கவில்லை என்றாலும், இந்த பிரியம் சம்சார பீஜம், சம்சார ஹேதுகு. ஏகி சம்ஸ்பர்ஷஜா போகாக துக்க யோனய ஏவத்தேன்னு பகவான் சொல்லியிருக்கார். அதாவது ஒரு இந்திரியங்கள் விஷயங்களோடு சேர்ந்து அனுபவிக்கின்ற சுகம் பகவான் துக்கம்னு சொல்லவில்லை. சொன்னால் நம்ம நம்ப மாட்டோம். நான் இந்திரியத்தையும் விஷயத்தையும் வச்சு சுகத்தை தான் அனுபவிக்கின்றேன். பகவான் சொன்னார் துக்க யோனி. அது சுகம் அந்த நேரத்தில், ஆனால் துக்கத்திற்கான காரணம். அந்த நேரத்தில் அது சுகம்தான், ஆனால் துக்க காரணம். மதுவை அருந்தும் பொழுது அந்த நேரத்தில் என்னென்னா, அந்த நேரத்தில் ஏதோ அவர்களுக்கு சுகம் தெரிகின்றது, ஆனால் துக்க யோனி, துக்கத்திற்கான விதை. எப்படி துக்கத்திற்கான விதையாகின்றதுன்னா, நான் எதை பிரியம்னு வச்சிருக்கிறேனோ அந்த பிரியமான பொருள் நஷ்டத்தை அடையும் பொழுது, அந்த பிரியமான பொருளை இழக்கும் பொழுது உடனே என்ன வரும்னா துயரம், சம்சாரம் வருகின்றது. ஒரு பொருள் மீது எனக்கு பிரிய புத்தியே இல்லை என்று வைத்து கொண்டால், அது இழந்தாலும் சரி அது இருந்தாலும் சரி அதனால் நமக்கு துயரம் வருவதில்லை. இப்போ பிரியமான ஒரு பொருள் அல்லது சூழ்நிலை அல்லது மனிதர்கள், நம்ம அனுபவம், பொருள்கள், மனிதர்களை எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். பிரியமான பொருள் ஸ்திதி அது இருக்கிற வரைக்கும் தான். ஆனால் நாம் பிரியம் வச்சிருக்கிறோமேன்னு சொல்லி அது அதிக நாளெல்லாம் இருக்காது. அதுக்கு எவ்வளோ ஆயுளோ அவ்வளோ ஆயுள் தான் அது இருக்கும். அந்த பிரியமான பொருளினுடைய கதியில் துக்கம். கதினா நம்மை விட்டு சென்று விட்டால் துக்கம். அப்போது அது சென்றதுக்கு பிறகு ஏன் துக்கம் வருது? ஒரு பொருள் நம்மை விட்டு பிரிந்து போனவுடன் அந்த நிமித்தமாக துக்கம் வர்றதுக்கு காரணம் என்ன? இப்போ எத்தனையோ பொருள் நம்மகிட்ட இருக்குது, எத்தனையோ மனிதர்களை பார்க்குறோம், எத்தனையோ மனிதர்கள் இறந்து விடுகிறார்கள், அதை நினச்சி துக்கப்படுறதில்லை. ஒரு மனிதருடைய மரணத்தில் துக்கப்படுறோம். காரணம் என்னன்னா, அந்த இடத்துல பிரியம் வைத்திருந்த காரணத்தினால். அப்போ பிரியம் துக்கத்திற்கான, சம்சாரத்திற்கான காரணம். அது மட்டுமல்ல, சில சமயங்களில் பிரியத்திற்கான பொருள் அனித்தியமாக இருக்குது, இந்த பிரியமே அனித்தியமாக இருக்குது. அது எப்படின்னா, கொஞ்ச நாள் ஒரு பொருள் அப்படியே தான் இருக்கும், பிரியம் வச்சுருப்போம், திடீர்னு பிரியம் மாறி போகும். இப்போல்லாம் நீ முன்ன மாதிரி என்கிட்ட பேசுகிறதில்ல, நேசிக்கிறது இல்லைன்னு நல்லா சொல்கிறோமல்ல. அப்போ என்னென்னா, பிரியம் அப்பிரியமாகின்றது. பிறகு என்னாச்சுன்னா திடீர்னு அப்பிரியம் பிரியமாக மாறிடும். வீட்டில் டெய்லியும் போடுற சண்டையில் என்ன ஆகுதுன்னா, பிரியமும் அப்பிரியமும் ரீப்ளேஸ் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். காலையில் பிரியமாக இருப்பார்கள், மதியானம் அப்பிரியமாயிரும், சாயந்தரம் பிரியமாகும். இதெல்லாம் மாறிட்டே இருக்கு. பிரியத்துக்கும் அப்பிரியத்துக்குள்ள விஷயங்கள் அனித்தியம், பிரியம் அப்பிரியமே அனித்தியமாக இருக்குது. இதிலிருந்து என்ன தெரிகின்றது? பிரியம்னு ஒன்று இருந்தால் அது எப்போ வேணாலும் அப்பிரியமாக மாறலாம். இப்போ 100 பொருள் மீது எனக்கு பிரியமாக இருந்தால் எனக்கு அந்த 100 பொருள் மீது அப்பிரியமும் வரலாம். ராகம் இருக்கிற வரைக்கும் துவேஷம் இருக்கும், துவேஷம் இருக்கிற வரைக்கும் ராகம் இருக்கும். ஆனால் இந்த பிரிய காலம் தற்காலிகமாக, அந்த நேரத்தில் மட்டும் நமக்கு சம்சாரம் இல்லை. அதுதான் பகவான் வச்ச மாயாங்கிற ட்ரிக். அதை வச்சு தான் விளையாடிட்டுருக்கார் பகவான் நம்மகிட்ட. அதுக்கு மோகப்பட்டு ஒரு ஜீவன் இருந்து கொண்டு இருக்கின்றான். இப்போ பிரியமும் அப்பிரியமும் இரண்டு சமமாக சம்சாரத்தை கொடுக்கின்றது.
இனி அடுத்த கருத்து என்ன சிந்திக்க வேண்டும் என்றால், இந்த பிரியம் அப்பிரியம் வர காரணம் என்ன? ஏன் இந்த பிரியமும் நமக்கு அப்பிரியமும் வந்தது? அதனுடைய நிமித்தம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சதற்கு பிறகு இந்த பிரியத்தையும் அப்பிரியத்தையும் நீக்கணும் என்றால் அதனுடைய நிமித்தத்துக்கு போகணும், அதனுடைய காரணத்திற்கு செல்ல வேண்டும். அதை நீக்குனா அது எப்படி நீங்கும், எப்படி நீக்குவது, அப்படி நீக்கினால் என்ன பலன், இதெல்லாம் நாம் விசாரம் செய்ய வேண்டும். அடுத்த வகுப்பில் தொடரலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.